இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 7/6/2024 ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:52. லக்னம் ரிஷப லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை மாலை 5:30 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் இரவு 8:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும். ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும். குளிகை 7:30 முதல் 9 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 மணி வரையிலும். யமகண்டம் 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 1:30 முதல் 3 மணி வரையிலும். இன்றைய தினத்துக்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சூழ்நிலைகள் ஏற்றத்தாழ்வுடனும் இருக்குங்க. முழு ஆற்றலையும் செலுத்த வேண்டியதும் இருக்கும். பொழுதுபோக்கிற்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. இன்றைய நாள் நீங்க அமைதியாக இருப்பதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சுமையாகவும் இருக்கலாம். நீங்கள் பணிகளை கூடுதல் கவனத்துடன் கையாள வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது பேச்சுக்கல்ல கவனமாகவும் இருங்க. உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில கவனமற்ற வார்த்தைகளை பேசவும் வேண்டாம். இதனால தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பணத்தை கூடுதலாக செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதான். 1-2 நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் பொறுமையாக இருப்பதும் அவசியம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. வீட்டுல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்குங்க. வழக்கமான லாபத்தையும் பெறுவீங்க. எதிர்பார்த்த வேலை ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுக்கு உதவிகளை செய்து நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. சிக்கலான விஷயங்களை கூட பெண்களின் மூலமாக தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விற்பனையில கிடைத்த பணத்தை தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இன்று மிகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எங்கு சென்றாலும் உங்களுக்கு நல்ல வரவேற்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சேமிக்க வேண்டும் என்ற எண்ணங்களும் ஏற்படும். காணாமல் போன முக்கிய ஆவணங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு கூடுதலான வேலை பளுவும் இருக்கும். இருப்பினும் இவைகளை எல்லாமே வெற்றிகரமாக சமாளித்து தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். காதல் தொடர்பான விஷயங்களை பெற்றோருடன் பேசுவதற்கு ஒரு உகந்த நாளாகவும் இருக்கும். சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு தாய்நாட்டுல இருந்து நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். புத்துணர்ச்சியும் உண்டாகும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல புதிய பொலிவுடனும் காணப்படுவீங்க. கலை சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவழி உறவினர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு புத்துணர்ச்சியான நாளாகவும் அமையும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும், பொலிவுடனும் காணப்படுவீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது, மேன்மையும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சௌகரியமாகவும் உணர்வீங்க. இனிமையான வார்த்தைகளின் மூலம் இன்று நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய மன உறுதியினால பணிகளை குறித்த நேரத்துல செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நேர்மையான நம்பிக்கையான உறவினையும் கொண்டும் இருப்பீங்க. மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபமும் உண்டாகும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கான அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். என்றாலும் உங்களுக்கு பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். கூடுதலான லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலம் கணிசமான லாபத்தை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலமாக புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்களுக்கான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். காதலிக்கும் பெண்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்கள்ல வேகமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். பழைய கடன்கள்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று காலை முதலே புதிய தொழில் முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று உத்தியோக உயர்வு மற்றும் உத்தியோக மாற்றம் போன்றவற்றிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிரிந்து இருந்த கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தரும் நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டுத் தொழில் முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் கூட்டுத் தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. கூட்டாளிகளிடத்துல மனம் விட்டு பேசுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஓரிரு நாட்களுக்கு பின்பு பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கூடுமானவரை அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இது தேவையற்ற உடல் அசதியை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் ஏதாவது புதிய கண்ணோட்டங்களும் உண்டாகும். வழக்கு செயல்கள்ல இருந்து வந்த இழுபறிகளும் குறையும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்மட்ட அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும். தொழில் நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இழுபறிகளும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் தெளிவு உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
உங்களுடைய செயல்களை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. பொருத்தமான வேலைகளை செய்து உங்களுடைய நிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பணியிடத்துல வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமான உழைப்பிற்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளிப்படையான கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. குடும்ப வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். லாபம் தரும் முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான அணுகுமுறையின் காரணமாக இன்று சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வகையில அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களினால சில செலவுகள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. லாபம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாங்க. தொழில் ரகசியங்களை பற்றி யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். எப்பொழுதோ செய்த நல்ல காரியத்திற்காக இப்பொழுது நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களை நீக்கி இன்று குதூகலமான போக்கும் காண குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனக்குறைவாக வேலைகளை செய்யவும் வேண்டாங்க. இதனால ஏதாவது பணிகள்ல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்து விடுவீங்க. எதிலும் அவசரமான முடிவுகளை எடுக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிக்கவும் செய்வாங்க. புதிய பாதை தென்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருளாதாரத்துல முன்னேற்றம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அமைதியான போக்கும் காணப்படும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நன்மையிலும் முடியும். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். உயர்கல்வி கற்றுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தென்படும். ஆராய்ச்சி படிப்புல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்துல அமைதியான போக்கும் காணப்படும். புரிதல்களும் உண்டாகும். எதிர்பார்த்த சில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். நிர்வாகத்துறையில அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் சார்ந்த பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். ஆன்மீகம் தொடர்பான பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வியாபாரம் சார்ந்த சில புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான உதவிகளும் வந்து சேரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில ஆதாயமும் உண்டாகும். அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்படலாம். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மனதில் ஏதாவது சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் மனமும் அமைதியாகவும் இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாங்க. இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வேலை செய்கின்ற இடத்துல சிறந்த பலன்களை காண்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பணியில வெற்றி பெறுவதற்கு சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அகந்தையான போக்கினை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. இது உறவுல நல்லிணக்கத்தை பாதிப்பதாகவும் அமையும். இருவருக்கும் இடையில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏதாவது செலவுகளும் இருக்குங்க. பொறுப்புகள் அதிகரிப்பதன் காரணமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. கூடுமான வரை வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும்.
உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. தேவையற்ற வாக்குவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனமாக சென்று வருவதும் நல்லது. வளைவுகள்ல திரும்பும் பொழுது எச்சரிக்கையாகவும் இருங்க. புதிய நண்பர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுங்க. தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களினால ஏதாவது சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. கூடுதலாக முயற்சிகள் செய்து கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. என்ற நிதானம் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளுக்காக ஏதாவது விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்து வைத்தும் விடுவீங்க. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு குழப்பத்துடனும் இருப்பீங்க. ஒரு விதமான கவலைகளும் வந்து செல்லும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடத்துல அதிகப்படியான உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பார்ப்புகள் தாமதமானாலும் நீங்கள் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஏதாவது தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு இருந்த வாகனங்களையும் வாங்கி மகிழ்வீங்க. புதிய தொழில் வாய்ப்புகளும் தென்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். போட்டி பந்தயங்கள்ல லாபமும் உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். பெண்களுக்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பேச்சுக்கள்ல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் மிகுந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயனற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சந்தேக உணர்வுகளினால கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். நிர்வாக துறைகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மூத்த உடன்பிறப்புகளிடம் நிதானத்துடனும் பேசுங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளின் மூலம் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறினாங்க. அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லதுங்க. இது உங்களுக்கு வெற்றியையும் ஏற்படுத்தும். சிறந்த பலன்களை காண்பதற்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்குங்க. பணியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தவறுகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடனான உறவில மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல சகஜமான பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்டும் இருப்பீங்க. பிள்ளைகளிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லதுங்க. யாரையும் அதிகமாக நம்பி கடன் கொடுக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருந்தாலும் தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். அவர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரம் என்று நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்களுடைய கருத்துக்களை அவர்கள் இடத்துல திணிக்கவும் வேண்டாம். புதிய வாகனங்கள் வாங்கி பெருமைப்படவும் செய்வீங்க. வியாபாரிகளுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கட்டிட தொழில இருக்கிறவங்களுக்கும் எலக்ட்ரீஷியன் போன்றவர்களுக்கும் தொடர்ந்து வேலை வாய்ப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். எதிர்கால நலனுக்காக நிலத்தல முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெண்களுடைய சேமிப்புகள் தக்க சமயத்துல உங்களுக்கு பயன்படுவதாகவும் இருக்கும்.
பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க. புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்கவும் செய்வாங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மூத்தவர்களுக்கு உடல் ரீதியான சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு சிலருக்கு பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பங்கு வர்த்தகம் மற்றும் கணக்குத்துறை, மருத்துவத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்க கூடுதலான வேலை பளுவுடனும் இருப்பீங்க. இதனை திறனுடன் சமாளித்து வெற்றியும் பெறுவீங்க. கற்பனை சார்ந்த துறைகள்ல மேன்மையும் உண்டாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் கைகூடியும் வரும். பூர்வீக சொத்துக்களின் வழியில அனுகூலமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மனதில மாற்றங்களும் உண்டாகலாம். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசினால அனுகூலமும் உண்டாகும். முயற்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தினருடன் தெய்வ வழிபாடுகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க வகையில ஆதாயமும் உண்டாகும். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். பல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள்ல உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுப்புடனும் பணியாற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். கடினமான பணிகளை கூட எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே இனிமையான வார்த்தைகளை பேசவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை சீராகவும் இருக்கும். பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களிடத்துல என்ற ஆற்றல் நிறைந்தும் காணப்படும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். முக்கியமான முடிவுகளை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. பிற்பகலுக்கு மேல திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எதிர்பார்த்த ஒரு இடத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட தூர பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்குங்க. ஆனால் பாடங்களை படிப்பதுல சோம்பலாகவும் உணர்வீங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை நல்லபடியாக படித்து முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாங்க. வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசியும் மகிழ்வீங்க. விசேஷங்களை முன்னின்றும் நடத்தவும் செய்வீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். எதிர்பாராத சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். வியாபாரத்துல அனுபவமிக்க வேலையாட்களை தேடவும் செய்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களை நோக்கியும் வரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களுக்கு சமாதானமான போக்கும் காணப்படலாம். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பரஸ்பர அன்பும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். உணர்ச்சி வசப்படுவது மற்றும் தாராளமாக செலவு செய்வது போன்ற விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. மற்றவர்களிடத்துல நீங்க விட்டு கொடுத்து நிற்கவும் வேண்டாம். உறவினர்கள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். பழைய சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீடு பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்குங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க.
உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களிடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. யாரையும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். இது உங்களுக்கு ஏதாவது சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நபர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிக்கல்களும் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. யாரிடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். இன்று கூடுதலான பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. ஆனால் அதே சமயத்துல பணியிட சூழல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகள் கிட்ட நன்மதிப்பை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்திறன்ல திருப்தியாகவும் உணர்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையாக நடந்து கொள்வதும் நல்லது. இருவருக்கும் இடையில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. சேமிப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்பட்டாலும் ஒரு வழியாக நல்லபடியாகவும் முடிந்துவிடும். நண்பர்களுடைய ஒத்துழைப்புடன் நல்லபடியாகவும் முடித்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரம் என்று சுமாராகவும் நடைபெறும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்குங்க. அவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்வீங்க. யாரிடமாவது மனம் விட்டு பேசுவதற்காக மனமும் ஏங்கும். தொழிலுக்காக பணத்தை புரட்டவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கமான உறவினர்களுக்கு இடையே ஏதாவது விரிசல்களும் ஏற்படலாம். பேசும் வார்த்தைகள்ல கோபத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்தும் கொள்ளுங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. புதிய தொழில் முயற்சிகளை தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அதிகாரிகள் வழிய வந்து உதவவும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நினைவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஏதாவது கூடுதல் வேலை பளுவும் இருக்குங்க. இதற்காக நீங்கள் பெற்றோர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர்கல்வியில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். காதல்ல இருக்கிறவங்க இனிமையான நிகழ்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. வேலையில மாற்றத்தை எதிர்நோக்கவும் செய்யலாம். மருத்துவத்துறை ஆராய்ச்சித்துறை தொடர்பான கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஏதாவது செலவுகளும் ஏற்படலாங்க. ஆனால் இது தொழில் விருத்திக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் தென்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. புதிய திட்டங்கள் பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. கற்பனை தொடர்பான செயல்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் சீராகவும் நடைபெறுங்க. அதிக பொறுப்புகளும் இருக்கும். இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். கூடுதல் பணிகளின் காரணமாக திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. சக பணியாளர்கள் இடத்துல உதவிகளை நாடவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவின மகிழ்ச்சி நிலவுவதற்கு இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் சுமாராகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்குங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. தந்தையுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. வார்த்தைகள்ல நிதானத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாரையும் என்று எடுத்தெறிந்து பேசிவிடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்டவும் வேண்டாம். கூட்டாக செய்யும் தொழில நல்ல ஒரு லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலை நிலைநிறுத்துவதற்காக போராட வேண்டியதும் இருக்கும். நினைத்தது நிறைவேறுவதற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவி உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால இன்று மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றியும் முடியும். தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். பண பற்றாக்குறைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் அமையவும் காண்பீங்க. தொழில்ல லாபமும் உண்டாகும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். வெளிநாடுகள்ல வசித்துக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற நல்ல நிகழ்வுகளும் நடைபெறும். அதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பங்கு வர்த்தகத்துல லாபமும் உண்டாகும். இரும்பு, காப்பர் போன்றவற்றினுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுடைய கல்வி நன்றாகவும் இருக்குங்க. வங்கித்துறை, சேவைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாகவும் இருக்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். சஞ்சலமான சிந்தனைகளினால ஏதாவது குழப்பங்களும் ஏற்படலாம். அரசு சார்ந்த பணிகள்ல இழுபறியான சூழலும் அமையும். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். சிக்கல்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக என்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய சந்திப்புகளும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. இன்று உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாம். நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பது நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். அதிக பணிகளும் காணப்படுங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பது சலிப்பை தருவதாகவும் இருக்கும். சிறந்த பணிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஏதாவது மாற்றங்களும் ஏற்படலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் துணையின் மனம் காயப்படும்படியாக நீங்கள் எதையும் பேசிவிடவும் வேண்டாம். வார்த்தைகள்ல இனிமையை வெளிப்படுத்துவதும் நல்லது.
நிதி நிலையை பொறுத்தளவிற்கு அதிக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுடைய குடும்பத்தினருக்கான செலவுகளாகவும் இருக்கலாம். இது மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகள்ல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல அனைத்து விஷயங்களிலுமே வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்குங்க. பிரிந்து இருந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பணத்தை செலவு செய்யும் பொழுது இது அவசியம்தானா என்பதை யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் பிரச்சனை என்று எதுவும் ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். அவர்களிடத்துல கனிவாக நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வீண் விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நண்பர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக காவல் நிலையம் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்குவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தொழிலாளர்களுடைய பற்றாக்குறையினால உற்பத்தியில ஏதாவது பாதிப்புகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகள் குறை சொல்லாத அளவிற்கு என்று உங்களுடைய வேலைகளும் இருக்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு மட்டும் உங்களுடைய வேலையை கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அரசினால ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மனை வாங்குவது மற்றும் விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் அமையும். வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் எடுக்கின்ற பல முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். குடும்பத்துல மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இணக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். கல்வியை முடித்து வேலைக்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்து விடுவீங்க. குறுகிய தூர பயணங்களின் மூலம் மேன்மையும் உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எதிலும் என்ற உற்சாகத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான இலக்குகளை அடைவதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. என்று எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாகவும் இருக்கும். பணியிடத்தில் அதிகப்படியான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை உறுதியாகவும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணையுடன் சிறந்த அமைதியான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். சேமிக்கின்ற ஆற்றலும் அதிகரிக்கும். சிறந்த முறையில இன்றைய நாளை பயன்படுத்தியும் கொள்ளலாம். லாபம் தரும் முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் இருப்பீங்க. எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுக்காக ஏதாவது விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய வாக்கு திறமையை காட்டி வேலை வாய்ப்பையும் பெற்றுவிடுவீங்க. மருத்துவர்கள் பொறியாளர்களுக்கு சாதனைகளை படைக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பொருளாதார சரிவுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஏற்ற இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவி மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
கோபமும் குறையும். சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடித்தும் விடுவீங்க. மனசாட்சி படியும் செயல்படுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். மன மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். எதிர்பார்த்த தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். உணவுப் பொருட்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது போன்றவற்றில ஆதாயமும் உண்டாகும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திருமணத்தை பற்றி பெரியவர்களுடன் கலந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடம் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அஜாக்கிரதையின் காரணமாக கை நழுவி போன நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கவும் பெறுவீங்க. வளர்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மதிப்புமிக்க வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல வெற்றி பெறுவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. தேங்கி இருந்த வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்து விடுவீங்க. திட்டமிட்டு பணியாற்றவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நல்லிணக்கமும் இருக்குங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்பட்டு இருந்த நீங்கள் இப்பொழுது அமைதியாக மாறிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிக்கனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. இன்று ஆரோக்கியத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உறவினர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்கள் நீங்கள் கேட்கும் உதவிகளை மறுக்காமல் செய்தும் தருவாங்க. உத்தியோகத்துல விற்பனையும் லாபமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. அதையும் தாண்டி ஏதாவது சின்ன சின்ன சறுக்கல்களும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். வேலை விஷயமாக அலைச்சல்களும் ஏற்படலாம். வெளியிடங்கள்ல சாப்பிடும் பொழுது கவனமாகவும் இருங்க. எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வாகன கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளையும் பெறுவீங்க. கடந்த காலத்துல கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாமே சரியாக பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோமே என்று அவ்வப்பொழுது ஆதங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். முன் கோபத்தினை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலையில முன்னேற்றமும் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு நாள் என்றும் கூறலாம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு நாளாகவும் அமையும். ரியல் எஸ்டேட், கட்டிட தொழில், வாகன தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக வேலை வாங்கக்கூடிய நாள் என்றும் கூறலாம். சிலருக்கு கழுத்து மற்றும் தோள்பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தற்பெருமை பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. நண்பர்களுடைய வட்டாரத்துல சில புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் காலதாமதமாகவும் நிறைவேறலாம். தனித்தன்மையுடன் செயல்படுவீங்க. சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால அனுகூலமும் உண்டாகும். புரிதல்களும் உண்டாகும்.
சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. கால தாமதங்களும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும். பதட்டமான சூழ்நிலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில தடைகளையும் தாண்டி முன்னேறவும் செய்வீங்க. இது உங்களுக்கு வளர்ச்சியையும் ஏற்படுத்தும். சிறந்த வளர்ச்சியையும் காணலாம். சிலருக்கு வேலை செய்கின்ற இடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையான போக்கும் காணப்படும். பணியாளர்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பணிகளை எல்லாமே திட்டமிட்டு மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படுங்க. குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடுடன் இருந்து வந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேறுபாடுகளும் நீங்கும். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. கூடுதல் செலவுகளும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஆனாலும் இதனை எல்லாமே சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன உளைச்சல்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சகோதரர்களுடன் எதிர்பார்த்த காரியங்கள் இழுபறியாகி தங்க முடியும். சில செலவுகளை சமாளிப்பது என்பது சற்று சிரமமாக தங்க இருக்கும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அரசாங்க வகையில எடுத்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சாதகமாகவும் முடியும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாகவும் இருக்கும். ஞாபக மறதியினால நல்ல வாய்ப்பை விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வியாபாரத்துல ஏற்றமான போக்கும் காணப்படும். நடைபாதை வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். மன நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அண்டை அயலாருடைய செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. இது உங்களுக்கு எரிச்சலையும் ஏற்படுத்தலாம். வியாபாரத்துல கூடுதலாக உழைத்து லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களிடத்துல மோதல் போக்கும் மாறும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல அவ்வப்பொழுது சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலுமே மன நிம்மதி நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் இருக்கும். குடும்பத்தினருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சிலருக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இடமாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல வரனாகவும் கூடி வரும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களும் ஏற்படலாம். இதுல வெற்றியும் உண்டாகும். பயனற்ற சில செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். செயல்பாடுகள்ல சுதந்திரத்தன்மையும் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் மேம்படலாம். மறைமுகமான தடைகளையும் புரிந்தும் கொள்வீங்க. புதிய நபர்களுடைய தன்மைகளை அறிந்து பழகுவதும் நல்லது. புகழும் வெற்றியும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகளினால மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். பயணங்களும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுதந்திரமாகவும் செயல்படுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். தடைகளையும் அறிந்தும் கொள்வீங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.